வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதா சமையல் கார்டன். மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் பிரியாணி சுவையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணீங்கன்னா, விரத நாட்கள்ல கூட நான்வெஜ் பிரியர்களுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் வரவே வராதுங்க. மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு மசாலா பொடி அரைக்கணும். அதுக்காக மசாலா பொடிக்கு தேவையானதும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, இந்த பச்சையா ஒரு குச்சி மாரி இருக்கு பாருங்க. இதுதான் ரம்ப இலை. இந்த ரம்ப இலை தான் பிரியாணிக்கு அப்படி ஒரு ஸ்மெல் குடுக்குங்க. நம்ம வீட்டு தோட்டத்துல ரம்பை செடி இருக்குங்க. அதிலிருந்து 2 இலை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். இத அரைச்சு எடுத்துக்க போறேன். புதினா 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. உங்களுக்கு மசாலா மைல்டா வேணும்னா, இந்த இஞ்சியும், பூண்டையும் கம்மியா கூட போட்டுக்கலாம். இப்போ மசாலாக்கு தேவையான பொருட்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 கிராம்பு, 6 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, 1 அன்னாசி பூ. இது கூட கல்பாசி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப என்கிட்ட கல்பாசி இல்ல, அதனால வைக்கல. இது எல்லாத்தையும் வாணலியில லேசா வறுத்தும் பொடி பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மாதிரி வெயில்ல காய வச்சும் பொடி பண்ணிக்கலாம். வெயில்ல காய வச்சு பொடி பண்ணீங்கன்னா மசாலா பொடி அப்படி ஒரு வாசனையா இருக்குங்க. 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி, அதாவது 250 மில்லி அரிசி எடுத்து அத 2 முறை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். 1/2 மணி நேரமா ஊறுது. அது கூட கொஞ்சம் ரம்ப இலையும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரம்ப இலை சேர்க்கும்போது அரிசியிலயும் அந்த ரம்ப இலையோட வாசனை சேர்ந்து நல்ல பிரியாணி செம்ம வாசனையா இருக்குங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு காளான் மஷ்ரூம் அத நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஸ்டவ் மேல குக்கர், எண்ணெய், நெய் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். ஸ்டவ் மேல எல்லாத்தையும் இப்படியே வச்சுட்டு சமைக்க போறது இல்லைங்க. எல்லாத்தையும் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு ஸ்டவ் மேல வெறும் குக்கர் மட்டும் தான் வச்சு சமைப்பேன். ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா பொடி மிக்சியில போட்டு அரைச்சு வச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சாச்சு. தக்காளியும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். தக்காளி முழுசு முழுசா போட்டா சின்ன குழந்தைங்க எல்லாம் இருந்தா எடுத்து தனித்தனியா வைப்பாங்க அந்த தோலை. அதோட ரைஸும் சேர்ந்து போகும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தக்காளி அரைச்சிடுவேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் சூடாயிடுச்சு. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு சூடாயிட்டு இருக்கு. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும்தான் அதுல போடுறேன். வேற எந்த ஹோல் ஸ்பைஸும் போட மாட்டேன். ஏன்னா ஹோல் ஸ்பைஸ் எல்லாம் நம்ம பவுடரா அரைச்சு வச்சிருக்கோம். இந்த பிரியாணி இலை கொஞ்சம் பொரிஞ்சதும் பிரியாணி இலையோட இந்த ரம்ப இலையும் முதல்ல போட்டுறணும். அது ஒரு படபடான்னு சவுண்டு வரும். அது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாவை கீறி போட்டுடலாம். இத போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசா கலர் மாறணும். வெங்காயத்தினால அந்த எண்ணெய் கொஞ்சம் கோல்டன் கலர்ல லைட்டா ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு 1/4 லிட்டர் அரிசிக்கு போடும்போது நல்ல மசாலா தூக்கலா இருக்கும். உங்களுக்கு மசாலா குறைவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டுல பாதி அளவுக்கு போட்டீங்கன்னா கூட போதும். நான் கொஞ்சம் நான்வெஜ் பிரியாணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரியும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். இல்ல காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலேயே போடும்போது தான் நமக்கு பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து வதக்கி விடலாம். இது கூட எடுத்து வச்சிருக்கிற புதினால கொஞ்சமா எடுத்து இதுல போட்டுக்கணும். புதினாவை எல்லா புதினாவையும் ஒரே சமயத்துல போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வரணும். இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். நீ மீதி இருக்கிற பாதிய அடுத்தடுத்த ஸ்டெப்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வரணும்.
ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லயே அது வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பிரியாணி மசாலால 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடணும். மீதி மசாலா பவுடரை நம்ம பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அத குருமாக்கு, பிரியாணிக்கு, தக்காளி சாதத்துக்குன்னு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பவுடரை கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளிய இதுல சேர்த்து வதக்கணும். இந்த தக்காளி சேர்க்கும் போதே உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமா தக்காளி வதங்கிடும். தக்காளி விழுது கொஞ்சம் வதங்கினதுமே அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். வீடியோல அந்த தயிர் சேர்க்கறது மிஸ் ஆயிடுச்சு. தயிர் போட்டாதான் அந்த பிரியாணிக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் வரும். அதனால நீங்க மறக்காம தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த மஷ்ரூம் காளான அதுல போட்டு நல்லா கிளறணும். இப்படி கிளறும் போது அடுப்பு கொஞ்சம் ஹைலயே வச்சுக்கோங்க. மஷ்ரூம் போட்டு கிளறும் போது ஸ்டவ் சிம்ல இருந்ததுன்னா மஷ்ரூம்ல இருந்து நிறைய தண்ணி வெளியே வந்து சொத சொதன்னு நிறைய தண்ணி ஆயிடும். ஸ்டவ் கொஞ்சம் ஹைல இருந்ததுன்னா அந்த அளவுக்கு மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வெளியே வராது. இப்பவும் ஒரு 2-3 இலை புதினாவை இதுல போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விடலாம். கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி அமுத்தி விட்டுட்டோம்னா இப்படி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி அமுத்தி விட்டுட்டோம்னா அந்த மஷ்ரூம் வதங்க ஆரம்பிக்கும். அதுல இருந்து கொஞ்சமா தண்ணி வெளியே வரும். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹைலயே வச்சு அப்பப்போ இந்த மஷ்ரூமை கிளறி கிளறி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். ஒரே ஒரு நிமிஷம் அப்படி விடணும், அப்புறம் கிளறணும். ஒரே நிமிஷம் விடணும், கிளறணும். இந்த மாதிரி நல்லா கிளறணும். இல்லைன்னா அடியில பிடிச்சிடும். ஜாக்கிரதையா பண்ணணும். இப்படி பண்ணாதான் மஷ்ரூம்ல இருந்து ரொம்ப தண்ணி வெளியே வராம இருக்கும். மஷ்ரூம் வந்து சாஃப்டா ஜூஸியா இருக்கும். இப்போ வதங்கி அதுல இருக்கிற தண்ணி ஃபுல்லா வத்திடும். இந்த மாதிரி வத்துனதுக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி விடுங்க. அப்பதான் சீரக சம்பாக்கு நல்லா இருக்கும். நல்லா வதங்கி தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 1.25 கப் தண்ணி விடணும். பிரியாணிக்கு தண்ணி ஊத்தும் போது இந்த மசாலால எவ்வளவு தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். மசாலால சுத்தமா தண்ணியே இல்லைன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி வைக்கணும். பழைய அரிசியா இருந்தா. இதுவே புது அரிசியா இருந்தானா 1.5 கப் தண்ணி வச்சாலே போதும். இப்போ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கடையில வாங்கின கரம் மசாலா பவுடர். இது நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா இல்ல. இது நம்ம கடையில ரெகுலரா வாங்குற கரம் மசாலா பவுடர். அதுல ஒரு 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா தூக்கலா இருக்கணும் அப்படிங்கிறவங்க 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா குறைவா இருக்கணும் அப்படிங்கிறவங்க 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுமே ஊற வச்ச அரிசியில இருக்கிற தண்ணிய சுத்தமா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியில போடணும். அது கூடவே நம்ம போட்டு வச்சிருக்கிற ரம்ப இலையும் சேர்த்து இதுக்குள்ள போட்டுறணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் மீதி இருக்கிற புதினா இது எல்லாத்தையும் அதுல சேர்த்து கலந்துடணும். பிரியாணியில நம்ம முந்திரி போடுறோம் அப்படின்னா நெய்ல வறுத்த முந்திரியை இந்த ஸ்டேஜ்ல போட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அரிசியோட சேர்த்து தண்ணியும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கருக்கு மூடிய போட்டு விசில போட்டு ஒரு 10 செகண்ட் ஸ்டவ் ஹைல இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் சிம் பண்ணிடணும். ஸ்டவ் சிம் பண்ணதுக்கு அப்புறமா 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் ஸ்டவ் சிம்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். நம்ம போட்டிருக்கிறது ஒரே ஒரு கப் அரிசி தான். அதனால அதுக்கு 3ல இருந்து 5 நிமிஷம் போதும். அதுக்கு மேல டைம் விட்டீங்க அப்படின்னா பிரியாணி அடியில தீஞ்சு போறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 3ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா அடியில கொஞ்சம் கூட தீயாம பிரியாணி ரொம்ப சூப்பரா வரும். நம்ம போட்டதே 1 டம்ளர், அதுலயும் அடியில தீஞ்சு போச்சுன்னா நமக்கு பாதி பிரியாணி வேஸ்டா போயிடும். அதனால பார்த்து கவனமா 3ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் குக்கரை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுடலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேலாக்க நல்ல ஈரமா தான் இருக்கும். மசாலா எல்லாம் மேல நிக்கும். பிரியாணியும் கொஞ்சம் ஈரமா தான் இருக்கும். நல்லா இந்த ஸ்டேஜ்ல கலந்து விட்டுடணும். கிளறும் போது இப்படி கரண்டி காம்புல கிளறணும். கரண்டியில போட்டு கரண்டியோட இந்த மேல் பகுதியில போட்டு கிளறக்கூடாது. அப்படி போட்டு கிளறணும்னா சாதம் எல்லாம் உடைஞ்சிடும். கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா மேலாக்கு இருக்கிற அந்த ஈர மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்துரும். சாதமும் எல்லாமே உதிர உதிரா ஆயிடும். இப்படி கலக்கி விடாம இருந்தோம்னா அடியில இருக்கிற சாதம் ரொம்ப வெந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா ஒட்டிக்கும். உதிர உதிரா வரவே வராது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் குக்கரை மூடிருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சி சாதம் நல்லா பொல பொலான்னு ஆயிடும். பொல பொலான்னு இருக்கிற பிரியாணியோட ரகசியமே அதுதான். குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணவே இல்லைங்க. வீடியோக்காக இப்பவே ஓபன் பண்ணிட்டேன். இப்பவே பாருங்க எப்படி இருக்குன்னு. சும்மா சுட சுட பிரியாணி வாழை இலையில போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. மசாலா தூக்கலா செய்யும் போது மஷ்ரூம் பிரியாணியே மட்டன் பிரியாணி மாதிரி டேஸ்டா இருக்கும். இது பக்கா தமிழ்நாட்டு பிரியாணிங்க. அப்படி மனமும் டேஸ்டும் தூக்குங்க. கிராமத்து ஸ்டைல் மட்டன் பிரியாணி டேஸ்ட்ல இருக்குங்க இந்த மஷ்ரூம் பிரியாணி. இந்த பிரியாணிக்கு ஆனியன், குக்கும்பர், புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு ரைத்தா பண்ணி சாப்பிட்டதும் அப்படி இருந்துச்சுங்க. இது கூட பாய் வீட்டு புதினா சட்னி அப்படி இருக்குங்க. அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பாய் வீட்டு புதினா சட்னியோட ரெசிபி ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.